கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் லட்டு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமார் கலாஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக அவல் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அவல் ஒரு கப் எடுத்திருக்கேன். இது 100 கிராம் அளவு. அதே சம அளவு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். 25 கிராம் பூசணி விதை, 25 கிராம் வெள்ளரி விதை, 10 முந்திரி, முழு முந்திரி எடுத்திருக்கேன். ஆளி விதை ஒரு 2 ஸ்பூன், 2 ஏலக்காய். நெய் நம்ம தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். கடாய் சூடு பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க அவல் சேர்த்துக்கலாம். நான் சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை அவல் வேணாலும் சேர்த்துக்கலாம். வறுத்து எடுத்துக்கலாம். அவல் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பூசணியும் வெள்ளரி விதையும் சேர்த்துக்கலாம். லேசாக அப்படியே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். போதும். இப்போ வெடிக்குது பாருங்கள். இந்த சமயத்தில் எடுத்துடலாம். இப்போ ஆளி விதை சேர்த்துடலாம். இதுவுமே எள்ளு போல் வெடிக்கும். அது வரைக்கும் இருக்கட்டும். இந்த மாதிரி வெடிக்கிறப்ப எடுத்துடலாம். அதே கடாயிலே ஒரு 5 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். முந்திரியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். திராட்சையும் நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்படியே லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். லேசாக வறுபட்டதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க பொருள் எல்லாமே சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். முதல்ல அவலை பொடிச்சிக்கலாம். கூடவே நான் ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோடவே நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சும்மா இதை ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம பிடிக்கிறப்ப நல்லா எல்லாமே பைண்ட் ஆகிட்டு வரும். நம்ம பொடி பண்ண அவல் நாட்டு சர்க்கரை வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம மற்ற பொருளாக சேர்த்துக்கலாம். நெய்யில் வறுத்த நட்ஸ் எல்லாம் பொடி பண்ணியாச்சு. அவலோடு சேர்த்துடலாம். எல்லாமே ஒன்றா அவலோடு சேர்த்துக்கலாம். நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை ரெண்டுமே சேர்த்துடலாம். இது வாசனையும் நல்லா சூப்பராக இருக்கும். அது ஒரு 10 நிமிஷத்தில் இந்த லட்டு செஞ்சிடலாம். ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டும் கூட. எல்லாம் நல்லா கலந்துட்டு ஒரு லட்டாக பிடிச்சிக்கலாம். லட்டாக பிடிக்க வரலன்னா கொஞ்சம் நெய் சூடு பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம லட்டாக பிடிச்சிட்டு பார்க்கலாம். இப்படி உருண்டை பிடிக்க வரலன்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் நிறைய நெய் சேர்க்கறதுக்கு பதிலாக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றுத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சும்மா வடிகட்டி மட்டும் வச்சுக்கோங்க. அது நம்ம சுட சுட விட்டு பிசைகிறப்ப இன்னும் உருண்டை பிடிக்கிறதுக்கு சூப்பராக வரும். அவ்வளோதான். மேலே அப்படியே ஊற்றிட்டோன்னா போதும். அளவு அதிகமாக கூட தேவையில்லை, கொஞ்சமாக இருந்தால் கூட போதும். இப்போ அப்படியே நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு உருண்டையாக பிடிச்சிக்கலாம். நெய் அதிகமாக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு சின்ன டிப்பு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உருண்டையாக பிடிச்சிட்டு பார்க்கலாம். ஒரு உருண்டையை பிடிச்சு காமிக்கிறேன். நம்மளுக்கு விருப்பமான சைஸில் பிடிச்சிக்கலாம். சின்னதோ பெருசோ. கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக அவல் லட்டு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக அவல் லட்டு செஞ்சுருக்கேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.